இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி என்டிகேல யாரும் பார்க்காதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இருக்கிற உண்மையை எடிட்டிங் மூலியமா சொல்லியிருக்காங்க. மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பா பதிவு பண்ணிருங்க. இப்ப வீடியோ பாருங்க, கொஞ்சம் சிரிக்காம பாருங்க, முடிஞ்ச அளவு பாருங்க. ஆமக்கறி தின்னான்னு சீமா சொல்றான். தின்னேங்கிறேன். மாட்டுக்கறி தின்னேன், பன்னிக்கறி தின்னேன். அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சவனு செத்த பணத்தை சாப்பிட்டேன். இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா? யாரா? எல்லாம் கிடைக்கும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, நாட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறிக்கும் கொடுப்பேன். அந்த கீரை வல்லார போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். துப்பாக்கி பார்த்த உடனே அண்ணன் கீரை விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை, நீ குடிச்சியா இல்லையாங்கிறதா உங்க அப்பா கவலைப்படுவார். என்னடா பொஸ்குன்னு அண்ணனை இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டு தான் போவோம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன். நான் உண்மையிலேயே நான் கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா ப்ரொடியூசர்னு போவோம். நான் தான் நேரடி பேருங்கிறதுனால எனக்கு தெரியும். எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க. வாங்க கறி சாப்பிட்டு கோயிலுக்கு போனதும் இல்லாம அத முருகர்கிட்டயே சொல்றாரு. பாத்தீங்களா எங்க அண்ணனுக்கு எவ்வளவு தில்லு பாத்தீங்களா? மாட்டுக்கறி சாப்பிடு, கூச்சப்படாத. வாரத்துக்கு 2 தடவை 6,500 கிலோ. அண்ணே என்னடா நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாம்பார் வச்சலான் என்னடா இது, அண்ணனை ஃபாஸ்ட் ஃபுட் கடையில கொண்டு போய் நிக்க வச்சிருக்கீங்க. கடைசியில சமையல்காரனாவே மாத்திட்டீங்களா? ஊரா இவ்வளவு சாராயம் எடுத்திருக்கான்ல, ஏன் கல்விக்கு நீ அனுமதி இல்ல? இந்த கேள்வி எல்லாம் கேட்காத. வேண்டாம், இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு. நான் மது அருந்த மாட்டேன். ஒரே ஒரு கடை 9 நம்பர் கடை இருக்கு. உன்னை வேணா கூட்டி போறேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். ஆப்பு சாப்பிடியா புளி சாப்பிடியா? பேசிட்டு போய் இவரே சரக்குதான் போடுவாரு. டுபாக்கூர். கேரளாவில் கல், புதுச்சேரியில் கல், ஆந்திராவிலே கல், கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன? தெரியல. எவன்டா இது இப்படி எடிட் பண்ணது? அண்ணா திடீர்னு சட்டை தொடர்ந்துட்டு வந்து தெரியலன்னு சொல்றாரு. தெரியல. குடிகாரர் திங்கிறதையும் குடிப்பதையும் மட்டுமே பேசுவார். அரசியல் கருத்துகள் யாராவது ஆழமாக பேச தெரியுமா என்றால் தெரியாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்ல, ஆமா ஓடு. நான் குலகாரம் சார். நானு அங்க கடிச்சு துப்பிடா. நானு அண்ணன் எங்க போனாலும் இந்த ஆம கதையை மட்டும் விடவே மாட்டேங்கிறாரு. அது சம்பவம் சரித்திரம். வாயை தொடர்ந்தா பொய் பேசுவதே கொள்வியே திரி. என்னடா இது, அண்ணனா இந்த கடையில கொண்டு வந்து நிக்க வச்சிருக்கீங்க? ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓயின் இருக்குது, திராட்சையில காய்ச்சறா பழக்கமா எடுக்கிறது. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் மது இருக்கிறது. ஓ, இதுல கூட அண்ணா தேசியன கண்டுபிடிச்சிருக்காரா? இங்க பாருங்க, நான் சொல்லிட்டேன் பாருங்க. காலையில குடிக்கிறவங்களை யாராவது குடிகாரன்னு சொன்னீங்க, நான் கடும் கோவம் ஒத்துக்க மாட்டேன். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கமெண்ட பாருங்க. குடிமகனுக்கு கோபம் வந்துருச்சு. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன். புடிங்கிருப்ப போட நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன். மொத்த பேரும் வெளியில தான் இருக்கும். ஏன் ஆமகரி திட்டு குசி விட்டு அடிப்பீங்களா? ஏன்னா நீ வேற சும்மா என்னத்தையா சொல்லிக்கிட்டு இருப்ப. என்னடா அண்ணனா இப்படி கலாய்க்கிறீங்க? கமெண்ட பாருங்க. கடைசி வரைக்கும் திருந்த மாட்டார். எங்க வீட்டு காக்கை சைவ சொன்ன சாப்பிடாது, சோறு எல்லாம் வச்சு சாப்பிடாது. முட்டைதான் வைக்கணும். இலைக்கு வா. காக்காக்கு வச்சிருந்த சோத்த நீ எடுத்து தின்னுட்டியாமல சொல்லுது. ஆமா, அவர் காக்காய்க்கு வச்ச சோத்தை மட்டும் சாப்பிட மாட்டாரு, காக்காவே சாப்பிடுவாரு. அந்த அண்ணன் காக்காவே நான் தான் சொல்லுவாப்புல சைமன். நான் தான் சிரிச்சேன். முதல் நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டது. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? கமெண்ட பாருங்க. இவர் ஒருத்தர் ஆமைக்கறி தூமைக்கறின்னு உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும்? இப்படி ட்ரோல் பண்ணி அண்ணால பயங்கரமா ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க நம்ம பசங்க.
பால் ஒரு முழு உணவு. எந்த திரவ உணவு சாப்பிட்டாலும் உனக்கு கழிவு வராது. பால் சாப்பிட்டா கழிவு வரும். பால் இருந்ததுன்னா யாரா இது இப்படி எடிட் பண்ணது? ஏன்டா நர்ஸ் கிட்ட கேக்குற விஷயமா அது? ரொம்ப நாளா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப நாளா பிச்சை எடுத்துட்டு இருக்கான். இன்னும் கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. எவன்டா இது அண்ணனுக்கு மண்டை மேல கொண்டையெல்லாம் வச்சு வடிவேல் கிட்ட போட்டு விட்டது? விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அண்ணா இந்த மாதிரி ஆயிட்டாரு. என்ன பண்றது? ஹைலி புரோட்டீன் 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்கிற ஒரு கறி, மாட்டுக்கறி நல்லா சாப்பிடலாம். மாட்டுக்கறி மருந்தா சாப்பிடலாம். மருந்தா சாப்பிடலாம். என்னடா அண்ணா கோபி சுதாகர் 2 பேரையும் ஒரே அடியில பறக்க விட்டாரு. இந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்ப எதுக்கு இங்க வந்து தட்டிட்டு இருக்க? 1.5 கோடி பேர் இங்க என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. எதுக்கு வேலை செஞ்சா? என்ன வளர்ந்துட்டேன்? காசு கொடுத்து பொருள் வாங்கியிருக்கேன், தேவையில்லாம என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்கிறேன். எதை எது கூட மேட்ச் பண்ணி வச்சிருக்கிறீங்க? அதுவும் மலை கடையில பார்த்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா முதல்ல அந்த பொம்பளை யாரு? நீ ஏன் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி 2 லட்சுமி அனுப்பிட்டு இருக்க? எனக்கு பிறப்புல வீரர் இருக்கு, ரத்தத்தில வீரர் இருக்கு. நான் முதல்ல யாருன்னு முதல்ல தெரியுமா? 1 லட்சம் துப்பாக்கியை கடந்து போய் என் தலைவனை பார்த்து வந்தவன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. உயிரையும் ஒண்ணுதான், எனக்கு உயிரை உதிர மயிரும் ஒண்ணுதான். எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் பயப்படுற ஆள் மாதிரி தெரியுதா? முதல்ல அந்த பொம்பளை யாரு? பேதியில போவான். அது என் பொண்டாட்டில செத்த பையில. இது யாரு அது யாரு? இதே சோழி அலைவீங்கள. தொடர்ந்து சடா உடன் பிறந்தார்களே மக்கள் போல பைத்தானா ஊ ஆ ஊ ஆன்றதுக்கு. என்னடா இது அண்ணா இப்படி கத்திட்டு இருக்காரு? மறுபடியும் என்ன பிரச்சனை? பொய் சொல்றான். ஆமக்கறி சாப்பிட்டான். நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். எலிக்கறி சாப்பிட்டிருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டிருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? யோ, கஸ்டமர் கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும் தெரியாதா? ஆரம்பிச்சிட்டாரு மறுபடியும் அண்ணா ஆமா கறி. வேலை எடுத்து தூக்கிடுவேன். எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு. ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலகு படுத்துக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன். அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா தேல் தான் கொட்டிடுச்சாடா, இவ்வளவுதான் வலியா? பாத்தீங்களா அண்ணனை கொட்டின தேலை செத்துருச்சு. ஆனா அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகல. உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. என்னடா அது ஜூலி கையில கிட்னியை வச்சு நின்னுட்டு இருக்கு. என்னடா அண்ணா ஜூலிய வெளுக்கிறாரு. அடுத்ததான் அண்ணா காதலுக்கு ஒரு தத்துவம் சொல்றாரு, அதை கேளுங்க. கள்ள காதல் நல்ல காதல்னா என்ன இருக்குது? எல்லாமே நல்ல காதல் தான். அது கள்ள உறவுன்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணுங்கிற பெருமக்களும் நீங்க தான். என்னென்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க. மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. என் மயன் வந்து என்ன குனிய சொல்லுவான். சின்ன பையன் இவ்வளவுதான் இருப்பான். குனிங்க பண்ணிட்டு ஓங்க மூஞ்சல் அடிப்பான். நல்லா அட்ரா முதல்ல அவன ஆளையும் அவனையும் பாரு. நான் செவரன் இருக்கேன், என்ன வந்து உங்களுக்கு அட பாவியலா எவன்டா இது ஜூலியை இப்படி எடிட் பண்ணி வச்சது? சார் காசு ஒண்ணும் கிடைக்கல சார். அறுப்புக்கு போனேன், 2 நாள் நெல்லா கொடுத்துட்டு அமுச்சு விட்டானுவான். அவனுக்கு காசு இல்ல. அணில் ஏன் அங்கிள் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் ஜங்கிள் தானே கத்தணும். இதெல்லாம் ஒரு ஆளு. அது என்னன்னு பாத்தியா? என்ன ஆமை ஓடு. முதல் நாள் எனக்கு ஆமை தெரியும். அட பாவியலா என்னடா இது அண்ணனை ஆமையாவே மாத்தி வச்சிருக்கிறீங்க. போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர் இந்த மாநாட்டுல அங்கிள். அதே நாயே ஸ்டாலின் பரணிச்சி நாயே. ஆமா அவர் சாருன்னு சொன்னது தப்பு. ஆனா நம்ம அண்ணன் மட்டும் திட்டுவாரு.
ஆமா எதுக்கு அண்ணா இப்படி கத்திட்டு இருக்காரு? இப்ப எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டுட்டு தான் போவோம். இந்த டைலாக் சொல்றதுக்குன்னு எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். உண்மையிலே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்கார்ந்து கறி சாப்பிட்டு அரோகரா போடுதுன்னு போவோம். நான் குலகாரம் சார், நானு அங்க கடிச்சு துப்பிடா நானு. நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா ஏய் வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்னுட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். என்னடா இது சாப்பாட்டுல ஆமா உட்கார்ந்துருக்கு, எவன்டா இது இப்படி எடிட் பண்ணுது? அண்ணனோட மைண்ட் வாய்ஸ் என்னை யாராலும் அடிக்க முடியாது, நானே என்ன முடிச்சு கட்டிடுவேன். பிரதமர் வந்து இவர் வந்து என்ன இவங்க என்ன எவன் வந்து எனக்கு என்ன, இது ஏன் நாடு, இங்க நான் தான் அதிபர், நான் தான் பிரதமர். நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். என்ன சிரிக்கிற? இல்ல நான் ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் இல்ல, சென்ட்ரல்னா இங்கிட்டு இருக்கு சென்ட்ரல். என்னடா அண்ணா சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்குன்னு கேக்குறாரு. என்னை அப்பான்னு சொல்லுங்க. என்னை நீங்க அப்பா என்று கூப்பிடும் போது எனக்கு நெஞ்சே உருவுகிறது. என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவன் அங்க இருந்து போட்டான், அங்க இருந்து அப்பா எப்பப்பா சொத்த பிரிச்சு வைப்பிய ஒட்டுவனா உறவனா பேசாம சொத்த பிரியா சொத்தா. யாரு பார்த்த வேலைடா இது, இப்படி எடிட் பண்ணி வச்சிருக்கிறீங்க? கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு, குட்டி குஞ்சான் அனில் குஞ்சிஸ், கொஞ்சம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாரு. அப்படியே நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டுல டுபாக்கோர் பொலிட்டீசியன் யாரு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா அண்ணனோட பேர் வருது. ஏன் நீ ஒரு டுபாக்கூரு? என்னடா இது, கூகுளுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சது? எங்க மச்சான் சீமான சொல்ல பாரு யாருன்னு. எனக்கு பொழுது போலன்னா அவன் பேச்சுதான் கேட்பேன். ஆமா, வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி 4 வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனர் ஆயிடலாம் சொன்னாங்க. அவன் யூடியூப் எடுத்து பாருங்களேன் நீங்க. ஆமா, நீ பச்சை மிளகா செடி வச்சுன்னா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர். இதை விட கூத்து என்னன்னா அவன் உட்காந்துருந்தானா இந்த கராத்தே போட்டி நடக்கும்போது யாரோ உள்ள கூட்டு விட்டாங்களாம் அவனை. அவன் ஓடி 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 ஓடணும், எல்லாம் பார்த்து சிரிச்சானா. என்ன இவன் பயந்து ஓடுறான்னு. ஆனா அவன் பயந்து ஓடலையான். அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்கினவன் பச்சை பெல்ட் வாங்கினா ஒரே அடி எல்லாம் வந்துட்டான். இதுவாது பாதி கற்பனை. இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டானா. பிரபாகரன் கூட உட்காந்துக்கிறானா, மான் கறி சாப்பிடுறியா முயல் கறி சாப்பிடுறியான்னு அவர் கேட்டுக்கிறாராம். ஏன்னா ஒரு மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே 18 பேரோட காட்டுக்கு போனான் எங்க அண்ணன் பிரபாகரன். பாண்டிருக்காராம். திடீர்னு தட 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 ஒரே துப்பாக்கி சவுண்டான். ராணுவம் வந்து சுடுதான். அதுல இருக்கிற விடுதலை புலி சார் ஒரே ஒரு செல்ஃபின்னு மட்டும் கேட்டாங்களாம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இவரு, இன்னொன்னு நம்ம அண்ணன். ஆமை கறி சம்பந்தமா சொல்லுங்க. 300 கிலோ கொடுத்தாங்க. ஒரு ஆமையோட வெயிட் எவ்வளவு இருக்கும்? சாதாரணமா ஒரு ஆமையை நாங்கள் எலும்பு எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் வரும். நானே ஒரு பரதேசி பையன், நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதா இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை இப்ப எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். நானே ஒரு பிச்சைக்கார பையன், என்னை மாதிரி கேடுகட்ட மானங்கட்டவனும் கிடையாது. இப்ப சீமானுக்கே நான் 50 கிலோ வத்தல் கொடுப்பதாக இருந்திருந்தால் வந்தவர்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு 55-60 கிலோ கொடுத்திருக்கோம். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுத்தி ஆமையே இருக்கக்கூடாது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆனா ஒன்னு சொல்றேன், ஆனா இப்படி எல்லாம் எடிட் பண்ண கூடாது அப்பா. ஆனா ரொம்ப ஓவரா பண்றீங்கடா. கமெண்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.